ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக ஜெல்லி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெறும் 30 minutes போதும் இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு. கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவர், அதே கலர், அதே கன்சிஸ்டன்சி எல்லாமே நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஜெல்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் கரெக்டாக 1 கப் அளவு சுகர், 3 கப் அளவு வாட்டர், கூடயே நீட்டாக 4 சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இதை அகர் அகர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அகர் அகர் பவுடர் இல்லாட்டி ஜெலட்டின் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எம்டி பேனில் கரெக்டாக நம்ம ஏற்கனவே 3 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 கப் அளவு தண்ணியவும் இதில் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டாக 1 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வாட்டரில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரில் இருக்க தூசியெல்லாம் போயிடும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சைனா கிராஸ் அகர் அகரையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடாக தான் சைனா கிராஸ் கரைய ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடலாம். கரெக்டாக கொதிக்க ஆரம்பித்து 2 minutes இதை ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். 2 minutesக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட எத்தனை ஃபுட் கலர் இருக்கோ அத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக நல்லா பிரிச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுட் கலர் கூட சேர்ந்த எசன்ஸும். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுக்கிறோம் அப்படின்னா கூட க்ரீன் ஆப்பிள் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். ரோஸ் கலர்னால் ஸ்ட்ராபெரி எசன்ஸ், எல்லோ கலர் அப்படின்னா பனானா இல்லாட்டி மேங்கோ எசன்ஸ், ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு ஃப்ளேவர் எசன்ஸ். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கரெக்டாக 1 hour வச்சுருங்க. 1 hour later. கரெக்டாக 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பவுல்லே ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வளவலன்னு இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் இல்லாட்டி இதில் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக சாய்ச்சாலே அப்படியே வந்துடும். இதில் நம்ம ஆயிலோ இல்லை கீயோ க்ரீஸ் பண்ணல, ஆனாலுமே இந்த அளவுக்கு நல்ல வளவலன்னு இருக்குது. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னா பின்னாடி இருக்க க்ரீன் கலர் தானாக அப்படியே உடையுது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு அப்படியே கீழே போட்ட உடனே இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. அந்தளவுக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குற மாதிரியே வேணும் அப்படின்னா கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா அப்படியே ரேண்டமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். கரெக்டான ஃபுட் கலர் வித் கரெக்டான ஃபுட் எசன்ஸும் சேர்த்திங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. அண்ட் நான் சொன்ன அளவு எல்லாமே அப்படியே கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாலும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அண்ட் இது கரெக்டாக ஒரு 12 hours வரைக்கும் இப்படியே இருக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது கெட்டுலாம் போகாது, ஆனால் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 to 12 hours இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மெல்ட் ஆயிரும். அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை 10 hoursக்குள்ளே சாப்பிட்ருவீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன், சாப்பிட்ருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்குகிற அதே கன்சிஸ்டன்சி, அதே டேஸ்ட், அதே கலர் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.